ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Matthew chapter 14 verse 31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்த பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நானும் உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு கட்டளை கொடும் என்று சொன்ன பொழுது இயேசுவானவர் வா என்று சொன்னார். வா என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை விசுவாசித்து கொந்தளிக்கும் கடலிலே பேதுரு இறங்கினான். இறங்கின பொழுது அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது. மற்ற 11 பேர் அந்த தண்ணீருக்குள்ளே இறங்கி வருவதற்கு மனமில்லை, விசுவாசம் இல்லை. ஆனால் பேதுரு விசுவாசத்தோடு இந்த தண்ணீரிலே இறங்கி இயேசு கிறிஸ்துவை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருக்கையில் நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டான். இப்போ பேதுரு இயேசுவை நோக்கி அந்த தண்ணீரிலே பிரயாணம் பண்ணி போய்கொண்டிருக்கிறான். போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஏற்கனவே காற்றடிக்குது. ஆனால் இப்போ காற்று திடீர்னு எப்படி அடிக்குதுன்னா, பலமாய் அடிக்கிறது. பலமான ஒரு காற்று அடித்த பொழுது அங்கே பேதுரு கலங்கி போனவனாக, பயந்து போனவனை, வாஸ் அஃப்ரேட். அங்கே பயந்து போய் அவன் அங்கே முழுக ஆரம்பிக்கிறான், அமிழ்ந்து போகிறான். அமிழ்ந்து போகும்போது, என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு என்ன சொன்னார்? உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இயேசு கிறிஸ்து முதல்ல திட்டல. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? முதல்ல திட்டிருப்போம். அற்ப விசுவாசியே அப்படி சொல்லி திட்டி அவனுக்கு சொல்ல வேண்டிய புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமேல் தான் நம்ம தூக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, முதல்ல அவர் என்ன செய்றார்? கையை நீட்டி அவனை பிடிச்சு, அவனை உள்ள முழுகிறவனை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு, அற்ப விசுவாசியே அப்படின்னு சொன்னார். ஓ யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த், வை டிட் யூ டவுட் அப்படின்னு ஆங்கில வேதத்தில் போட்டிருக்கு. வை டிட் யூ டவுட்? இப்போ இந்த இடத்துல சந்தேகம், பேதுருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. முதல்ல இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்தான். ஆனால் இப்பொழுது அவனுடைய இருதயத்தில் ஒரு சந்தேகம். நம்ம மூழ்கிடுவோமா? நம்ம போய் சேருவோமா? நம்ம ஆண்டவரிடத்தில் போய் சேர முடியுமா? இந்த காற்றும் கடலும் கொந்தளிக்குதே, காற்று பலமாய் அடிக்குதேன்னு சொல்லி எதை பார்த்தான்? அவன் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு என்று போட்டிருக்குது. அவன் எதை பார்த்தானா? காற்றை பார்த்தான், பலமான காற்றை. when he saw that wind was boisterous, பயங்கரமான ஒரு விண்டு, அது பலமான ஒரு காற்று. அந்த காற்றை பார்த்த மாத்திரத்தில் பேதுருக்கு என்ன வந்துருச்சு? சந்தேகம் வந்துருச்சு. நம்ம போய் சேருவோமா, சேர மாட்டோமா? எப்பொழுதுமே பாருங்க, நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் கூட நம்ம இயேசுவை நோக்கி கடல், உலகம் என்கிற இந்த கடலின் மேல் நம்ம நடந்து போவது போல தான் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் கடல்ல நடக்கிற அனுபவம் தான். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பி நம்ம எல்லாரும் பிரயாணம் பண்றோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வா என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை மீறி இன்னொரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தை யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு தான் கொடுக்குறான். எப்பொழுதுமே முதல்ல பேசுறது தேவன், ரெண்டாவது பேசுகிறது பிசாசு. ஆண்டவர் தோட்டத்தில் இருக்கிற பழத்தை, அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று தேவன் சொன்னார். ஆனால் பிசாசு இந்த கனியை புசி அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆலோசனை கொடுத்தான். ஏவாளும் அந்த பழத்தை வாங்கி புசித்ததை நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதுமே இரண்டாம் விசை வரக்கூடிய வார்த்தைகள் அது தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் அல்ல. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, நீங்கள் உங்கள் வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில்
நீங்கள் கடல் அலைகளின் மேல் நடப்பது போல ஒரு கஷ்டமான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை தாண்டி நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை நம்பி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில ஒரு பலத்த காற்று அடிக்கிறது போல சில காற்றுகள் உங்கள் மேல் வந்து மோதும் பொழுது, பிரச்சனைகள், நீங்கள் எதிர்பாராத சில சம்பவங்கள் உங்களை வந்து தாக்கும் பொழுது, உங்களுக்கு உடனடியாக சாத்தான் உங்கள் சிந்தையிலே, உங்கள் இருதயத்திலே அவன் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நீ அழிந்து போயிருவ, நீ முழுகி போயிருவ, நீ ஒன்றும் இல்லாமல் போயிருவ, உன்னுடைய நீ நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் அது வாய்க்காது என்று சொல்லி சாத்தான் நம்முடைய இருதயத்தில் வந்து சில தீமையான வார்த்தைகளை, சந்தேகத்துக்குரிய வார்த்தைகளை விதைக்கிறான். விதைத்த மாத்திரத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பயந்து அப்படின்னு பார்க்குறோம். அவன் காத்த பார்த்தான். இயேசுவை பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும் பேதுருக்கு பயம் இல்லை. ஆனா எப்ப காற்று பலமா இருக்கிறத காற்றை கண்டானோ, சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தானோ, அங்க படகுல பாத்தீங்கன்னா 11 அவிசுவாசம் உள்ள சீஷர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு விசுவாசமே இல்லை. அந்த அவிசுவாசம் உள்ள சீஷர்களுடைய கூக்குரல், இந்த காற்றினுடைய பலமான தாக்கம், இவைகளை அவன் பார்த்த பொழுது அவன் வாழ்க்கையில வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா பயம். பயம் வந்த உடனே அடுத்தது என்ன நடக்குது? சிங்கிங், அமிழ்ந்து போகிறான். உடனடியாக அவன் அமிழ்ந்து போகிறான். அப்படி அமிழ்ந்து போகும்போது இயேசுவே என்று அவன் உரத்த சத்தமாய் கூப்பிட்ட பொழுது, இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் செய்தது கையை நீட்டி அவனை பிடித்து என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாள்ல கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த சந்தேகம் அப்படின்றது வரவே கூடாது. யாக்கோபு அவருடைய நிருபத்தில் சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, 1 அதிகாரம், யாக்கோபு 1 அதிகாரம், ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். இங்க பேதுரு அப்படிதான் ஆயிட்டாரு. காற்று அடிச்ச உடனே அவர் அலை எப்படி கொந்தளிக்குதோ, அலை எப்படி அலைபாயுதோ, அதுபோல இவருடைய விசுவாசமும் அலைபாய ஆரம்பிச்சிருச்சு. உடனடியாக அவருடைய வாழ்க்கையில சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்போ ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ள இருக்கிற அந்த டவுட் என்ற ஒரு பிசாசினுடைய ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு, இங்கே பேதுரு மறுபடியும் பாருங்க, எவ்வளவு தூரம் நடந்து பேதுரு படகை விட்டு இறங்கி நடந்து வந்தாரோ, அங்கே இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டாரு. இன்னும் கொஞ்சம்தான். ஆனா அங்க போகும்போது அவர் காற்றை பார்த்ததுனால முழுகி போனார். முழுகி போன பேதுருவை மறுபடியும் கையை பிடிச்சி தூக்கி, அப்ப என்ன நடந்திருக்கும் பாருங்க. இங்க வசனத்துல இல்ல, நான் கொஞ்சம் டிராமடைஸ் பண்றேன். இயேசுவும் பேதுருவும் மறுபடியும் தண்ணீரில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? நடந்து வந்து படகுல ஏறியிருப்பாங்க. அப்ப மீண்டும் இயேசு கிறிஸ்து பேதுருவை நடக்க பண்ணினார். உங்கள் வாழ்க்கையில கூட அந்த சந்தேகம் வரும்போது நீங்க மூழ்கி போகலாம். ஆனா இயேசுவேன்னு கூப்பிடும் போது உங்கள் கையை பிடிச்சி தூக்கி விட்டு மறுபடியும் தண்ணீரில் நடக்க வைப்பதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய பலத்த கிரியா இருக்கிறது. இந்த அருமையான இந்த நல்ல நாள்ல வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதிப்பார். God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்று அந்த இடத்துல பேதுருவை பார்த்து கேட்டது போல, ஆண்டவரே எங்களை பார்த்து இந்த நாளிலே ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து நீர் கேட்கிறீர், ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படியாக ஒருவராகிலும் சந்தேகப்படாமல் உம்முடைய வசனத்தை விசுவாசிக்க, உம்முடைய வார்த்தையை நம்ப கர்த்தர் கிருபை செய்தார். ஆசீர்வதித்து வழி நடத்தினார். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.